லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ரஜினி, என்ன மாமா? அந்த ரூமுக்கு போகாதம்மா. ஏன் மாமா? எதுக்கு மாமா அந்த ரூமுக்கு போக வேண்டாங்கறீங்க? ரஜினி, அந்த ரூமையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்கம்மா. பாத்தியா, நம்ம திங்ஸ் எல்லாம் அங்க இருக்கு. சரி மாமா, அங்க ரூம் இருக்குல்ல, அங்க போலாம். அந்த ஸ்டோர் ரூமை இப்பதான் க்ளீன் பண்ணி பெயிண்ட் பண்ணிருக்கம்மா. இன்னும் காயல. நாளையில இருந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நானும் பார்த்திவனா அங்க உட்காந்துட்டு இருக்கோம். ராத்திரி தான் எங்க படுக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அண்ணா, முதல்ல அவங்கள சாப்பிட சொல்லுங்க. ஆமா ரஜினி, பார்த்திபன் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கான். முதல்ல இதை சாப்பிடுவா. ஏன் அத அவன் நேரடியா சொல்ல மாட்டானா? சுத்தி வளைச்சு வர அக்கறையெல்லாம் எனக்கு தேவையில்லை. அம்மா, உங்க ரெண்டு பேரோட பிரச்சனையில கோபத்தை சாப்பாடு மேல காட்டாத. நான் காட்டல மாமா, இவன் தான். நான் வாங்கி கொடுத்த பைக் வேண்டாங்கிறான், என்னால வந்த வேலை வேண்டாங்கிறான். இவன் இப்படி பண்ணும்போது நான் ஏன் இவன் வாங்கிட்டு வந்த சாப்பாடு சாப்பிடணும்? எனக்கு சாப்பாடு வேண்டாம், நான் போய் தூங்க போறேன். ரஜினி, அண்ணா, அங்க கொசு பயங்கரமா கடிக்கும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லுங்க, நான் கொசுவுல மாட்டி விடுறேன். பசியை தாங்க முடியும்னா கொசு கடியும் தாங்கிக்க முடியும். உதவி வேண்டானா எந்த உதவியும் தேவையில்லைன்னு அர்த்தம். அண்ணா, முதல்ல சாப்பிட சொல்லுங்க. பசி தாங்க மாட்டாங்க. மா, சாப்பிடுமா. வேண்டான்னு சொல்றேன்ல மாமா. ஏப்பா, எந்த பிரச்சனைக்கு வேணாலும் பஞ்சாயத்துக்கு போலாம். ஆனா இந்த புருஷன் பொண்டாட்டி விவகாரத்துல மட்டும் தலையிடவே கூடாது. ஆளை விடுங்க சாமி. இந்தா புடி, இந்தா நீயாச்சு உன் இட்லியாச்சு. நானே திண்ணையில போய் படுக்கிறேன். அண்ணா, மாமா, அண்ணா, மாமா இருங்க. எனக்கு காதுல விழல. மாமா, அண்ணா, 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 மாமா, நான் தூங்கிட்டேன். ஏங்க, சாப்பிடலன்னா உங்களுக்கு தூக்கம் வராதுன்னு எனக்கு தெரியும். அடம் பிடிக்காம சாப்பிடுங்க. இதெல்லாம் அடம் பிடிக்கிற பிரச்சனை இல்ல, அக்செப்ட் பண்ற பிரச்சனை. நீ என் உதவியை அக்செப்ட் பண்றேன்னு இப்ப சொல்லு, நான் உன் உதவியை அக்செப்ட் பண்றேன். ஏங்க, குழந்தை மாதிரி பண்ணாதீங்க. தயவு செஞ்சு சாப்பிடுங்க. நான் ஒன்னும் ஒரு வைஃபாலாம் என் உதவியை அக்செப்ட் பண்ண சொல்லல. ஒரு ஃப்ரெண்டா என் உதவியை அக்செப்ட் பண்ணிக்கோன்னு தானே சொல்றேன். அன்பா இருக்கிறவங்க கொடுத்தா சாப்பிடலான்னு நான் கொடுத்த காஃபி நீ குடிச்சல. நீ என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கோ, நான் அப்புறம் சாப்பிடுறேன். என்ன அப்போ கை கொடு.
கொலை பசியில இருக்கான். 4 இட்லி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன் கூட 2 வாங்கிட்டு வந்தா குறைஞ்சா போயிடுவேன். ஆ, கஞ்ச பிஸ்னாரி. ம். தண்ணி எடு. சீக்கிரம். இதோ வரேன். இந்தாங்க. என்ன பாக்குற, தட்டி விடு. ஓகே தானே? ம், ம். பொறுமையா சாப்பிடுங்க. ஓ. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறேன். ம். நீ சாப்பிட்டியா? இது நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி கேட்க வேண்டிய கேள்வி. சரி, இப்ப நான் சாப்பிடலன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும்? நீ வாங்கிட்டு வந்தது எனக்கே பத்தல. தண்ணி குடிச்சிட்டு படுன்னு சொல்லிருப்பேன். ம், ம், கை கழுவிட்டு வந்துடுறேன். ம், ம். பார்த்திபா. என்னங்க? ம். இல்ல, நீங்க படுங்க, நான் அங்க படுத்துக்கிறேன். பரவாயில்ல, வா. என்னண்ணே, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொல்லிட்டு இப்படி ஆளாளுக்கு பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? ஏன்னா உன்னதானே கேக்குறேன், எதுக்கு வர சொன்ன? அது ஒண்ணும் இல்ல சிங்கமுத்து, நீ சொன்னதை கேட்டு இந்த வீட்டை விக்கிற விஷயத்துல இறங்கிட்டோம். ஆனா வேலை ஒண்ணும் நடக்கல. இப்ப நாங்க எல்லாருமே ரஜினிய நேரடியா பகைச்சுக்கிட்டு நிக்கிறோம்ப்பா. ஆமா தம்பி, மாப்பிள்ளைங்கள்லாம் கூட ரஜினிக்கு சப்போர்ட்டாவே இருக்காங்க. பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வீட்ல போய்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு அந்த பக்கம், எங்களுக்கு இந்த பக்கம்னு வீட்டையே 2ஆ பிரிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. ஆனா எங்க நிலைமை தான் சித்தப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்ககிட்டயும் பேச முடியல, அவங்க கிட்டயும் பேச முடியல. யோசிக்காம நாங்க எல்லாரும் இந்த வீட்டை விக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டோம்னு இப்ப தோணுது. என்னண்ணே, என்ன பேசிட்டு இருக்க? நீங்களா சொல்றத பார்த்தா இதெல்லாம் நடந்ததுக்கு நான் தான் காரணம்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்ல சிங்கமுத்து. இங்க பாருண்ண, நீங்க கஷ்டப்பட்டீங்க, ரஜினி கைவிட்டுட்டா. வீட்டை வித்தாதான் நிலைமை சரியாகும் நான் சொன்னேன். ஆனா வீட்டை வித்துதான் ஆகணும்னு நாங்க யாரையும் கட்டாயப்படுத்தலையே. நீங்க கட்டாயப்படுத்தல தம்பி. ஆனா ஆனா என்ன நீ இந்த வீட்டை நான் வாங்கினது குத்தமா? வாங்குறேன்னு சொன்ன ஆளு கடைசி நேரத்துல காலை வாரிட்டான். அந்த சமயத்துலதான் உங்களுக்கு உதவி பண்றதுக்காக நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். ஆனா நான் அந்த முடிவு பண்ணதும் போதும், நான் படுற பாடும் போதும். இதுல ஏற்கனவே எல்லாருக்கும் 10 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வேற. இப்ப கோர்ட்டு கேஸ்னு ஏன் பணம் தான் வீணா போகுது. என்ன சிங்கமுத்து இப்படி பேசுற? நீதான் எங்க கிட்ட பணத்தையும் கொடுத்து வாங்கிட்டும் போயிட்டியே. வாங்கிட்டு போய் நானே கோட்டையை கட்டிட்டேன். அது இன்னும் பெட்டியில அப்படியே தான் இருக்கு. என் நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? ஆத்துல இறங்கி நான் பாதி தூரம் வந்துட்டேன். இப்ப நீந்தி திரும்பியும் போக முடியல, கரைக்கும் போக முடியல. அப்படியே முட்டிட்டு முழுகிற கண்டிஷன்ல இருக்கேன். நீ எதுக்காகப்பா அப்படி கிடக்கணும்? என்னைக்கா இருந்தாலும் இந்த வீடு உனக்கு தான் சொல்லிட்டோம்ல. தயவு செஞ்சு அந்த பணத்துல கொஞ்சமாவது கொடுத்து எங்களுக்கு உதவி பண்ணுப்பா. பணம் தானே, தாராளமா தரேனே.
என்னைக்கு இருந்தாலும் இந்த வீடு எனக்கு தான் நீங்க சொல்ற மாதிரி, என்னைக்கு இருந்தாலும் அந்த பணம் உங்களுக்கு தான். உங்க பெட்டிக்குள்ள வச்சுட்டு எங்க பணம்னு சொன்னா எப்படி சித்தப்பா? கையில கிடைச்சாதானே எங்களுக்கு பிரயோஜனம். என்னம்மா இப்படி பேசுற? ஏமா உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? நீ சொல்ற மாதிரி தானம்மா எனக்கும். ஏமா உன் வீடுன்னு சொன்னா எப்படிமா? அந்த வீடு என் கைக்கு வந்தாதானே எனக்கு சொந்தமாகும். சிங்கமுத்து, நீ சொல்றதும் சரிதான்ப்பா. ஆனா நாங்க யாருமே வாழவே வழி இல்லாம நிக்கிறோம்ப்பா. இங்க ஒருத்தரோட நிலைமையும் உனக்கு தெரியும்ல. தம்பி, ராதிகா வேற வாயும் வயிறுமா இருக்கிறா தம்பி. அவளுக்கு சாப்பாடு கூட சரியா கொடுக்க முடியல. அண்ணே எல்லாம் தெரியும்ண்ணே. உன் தம்பியா அந்த வீட்டுல யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அன்னைக்கு நான் மளிகை ஜாமா காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். இப்பவும் கேளு, தாராளமா வாங்கிட்டு வந்து தரேன். ஏன்னா எனக்கும் பாசம் இருக்குண்ணே. என் அண்ணன் குடும்பம் என் கண்ணு முன்னாடி கஷ்டப்படுறத பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். தாராளமா வாங்கி தரேண்ணே. அந்த அளவுக்குலாம் நான் ஒன்றும் கல் மனசுக்காரன் கிடையாதுண்ணே. ஆனா ஒண்ணு, இந்த வீடை வாங்குறது ஒரு பிசினஸ், அது வேற இது வேற. ஆனா நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச காசை தானே உங்களுக்காக முடக்கிருக்கேன். அவ்வளவுதானே என்னால பண்ண முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. வீட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி காசை கொடு கேட்கிற நியாயமா? இதே வேற யாராச்சும் இருந்தா இப்படி உங்களால கேட்க முடியுமா? அண்ணே என்ன ஒண்ணு பண்ணுங்க, அந்த பயலோட கையெழுத்து வாங்கி கொடுங்க. இல்லையா அவளால பிரச்சனை வராத அளவுக்கு வீட்டை விட்டு துரத்துங்க. அடுத்த நிமிஷம் மொத்த பணத்தையும் உங்ககிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு நான் பாட்டு போயிட்டே இருக்கேன். அது வரைக்கும் இந்த விஷயமா யாரும் என்கிட்ட பேசாதீங்க. அம்மாடி சங்கரி, சித்தப்பா 2 நாளாவே பயங்கர தலைவலி. ஒரு காபி போட்டு கொண்டு வாமா. காஃபி தூள் டீ தூள்னு எதுவுமே இல்ல சித்தப்பா. என்னம்மா ஹோட்டல்ல நடத்துறீங்க? காசு கொடுத்தாதான் காஃபி குடிப்பீங்களா? ஐயோ சித்தப்பா, அப்படிலாம் இல்ல. நிஜமாவே வீட்ல பாதி பொருள் காலி ஆயிடுச்சு. தப்பா நினைச்சுக்காதீங்க சித்தப்பா. சரிம்மா இருக்கட்டும். அண்ணா சட்டு முட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு காசை என்கிட்ட வாங்குற வழியை பாருங்க. தம்பி சிங்கமுத்து, சரி நான் வரேன். சித்தப்பா அண்ணா எனக்கு வேலை இருக்குண்ணே, நான் கிளம்புறேன். வரேன் நீ. தம்பி இல்லைங்க சித்தப்பா. அவரு. டேய் தம்பி இந்த சித்தப்பாவை நம்பிட்டு இருந்தா கடைசியில ரஜினி சொன்ன மாதிரி அவ கால்ல தான் விழணும் போல இருக்கு. ச்சே, என்ன பண்றது? கால்ல விழுந்தா உங்களை கூட மன்னிச்சிடுவா. எனக்கு அதுக்கு கூட வாய்ப்பே இல்ல. இந்த மனுஷன் நான் நம்பி ஒவ்வொரு தடவையும் நடு தெருவுல தான் நின்னுருக்கேன். இப்பவும் அதான் நடக்க போகுது. ஷோ, எப்ப வேணாலும் ஃபோன் பண்ணுங்க, வேண்டியதை தருவேன்னு சொன்னாரு. இப்ப வாய் விட்டு கேட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன பண்ண போறோம்னு தெரியலையே. இந்த பணத்தை நம்பி நம்ம பிசினஸ்ல வேற இறங்கிட்டோமே. இப்போ மொத்தமா போயிடும் போல இருக்கே. ஒருவேளை இந்த சிங்கமுத்து மொத்தமா நம்மளை ஏமாத்த பிளான் பண்றானோ? அப்படி ஏதாச்சும் அவன் செய்யறதுக்குள்ள இந்த மாப்பிள்ளைங்களை நாம சரி பண்ணணும். என்ன பண்றது? நைட் எப்படியோ ரஜினியை சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கணும். பெரிய விஷயம்ப்பா. சும்மா இருங்க, தெரியாம போய். பாத்திபா, இவரன் எங்க? அண்ணே வாங்க போலாம். ஏய் நில்லுங்கப்பா. ஏப்பா உங்களை பார்க்க தான் நின்றுட்டு இருக்கேன். நீங்க பாட்டுக்கு கண்டுக்காம போன என்ன அர்த்தம்? என்ன மாமா? என்னப்பா திடீர்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? பிரச்சனையா? உங்ககிட்ட எங்களுக்கு என்ன மாமா பிரச்சனை? இந்த நக்கல் தானே வேண்டாங்கிறது. இந்த வீடை நான் தான் வாங்க போறேன்னு தெரிஞ்சு தானே 2 பேரும் பிரச்சனை பண்றீங்க. நீங்க இல்ல, யார் வாங்கினாலும் இப்படிதான் பிரச்சனை பண்ணிருப்போம். ஆமா பாத்திபா. சரிப்பா, உங்க 2 பேரையும் விட்டுட்டு அவன் ஆபீஸ்ல இருக்கான்ல,
சரி உங்க 3 பேரையும் விட்டுட்டு மற்றவங்களுக்கு மட்டும் நான் பங்கு கொடுத்துட்டேன். அது தப்பு தான். இப்போ என்ன, உங்க 3 பேருக்கும் ஆளுக்கு ஒரு பங்கை போட்டுருவோம். இங்க பாரு, எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, கேஷாவே கொடுத்துறேன். நீங்க கேஷா கொடுங்க இல்ல செக்கா கொடுங்க, ஆனா இந்த விஷயத்துல நாங்க ரஜினி கேட்டு தான் முடிவெடுப்போம். ஆமாமா, நாங்க ரஜினி கேட்டு தான் முடிவெடுப்போம். எப்படே பெரிய மாப்பிள்ள ரஜினியை கேட்டு தான் சொல்லுவேன்னு சொன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. இத்தனை வருஷமா அவ போட்ட உப்ப தின்னவர் இவரு, அந்த நன்றி விசுவாசம் நினைச்சுக்கலாம். ஆனா நீ என்னப்பா ரஜினி கேட்டு முடிவெடுக்கணுங்கிற? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், என்னைக்காச்சும் அவ இந்த குடும்பத்தை தாண்டி உன்னை மதிச்சிருக்காளா? இன்னைக்கு பெரிய விஷயம், உங்க அப்பா இழந்து நிக்கிற. இதுக்கு காரணம் யாரு? ரஜினி தானே? ஆமா, பாத்திமா அப்பா இறந்ததுக்கு ரஜினி மட்டும் காரணம் இல்ல, என்னையும் சேர்த்து இந்த குடும்பம் தான் காரணம். பார்த்தல மாப்பிள்ளை எப்படி வாக்குமூலம் கொடுக்கறாருன்னு. உனக்கு துரோகம் பண்ணவங்களோட பிரச்சனைய நீ எதுக்குப்பா தோல்ல போட்டு சுமந்துட்டு இருக்க? பேசாம கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு உன் வீட்டுக்கு போய் ராஜா மாதிரி நிம்மதியா இருக்கலாம்ல. சரி மாமா, எனக்கும் ரஜினிக்கும் பிரச்சனை இருக்கிறது என்னமோ உண்மைதான். ஆனா அதை என்னைக்கா இருந்தாலும் நானும் ரஜினியும் பேசி தீர்த்துக்குவோம். ஆனா எங்களுக்குள்ள இருக்கிற இந்த இடைவெளியை பயன்படுத்தி நீங்க இந்த குடும்பத்துல இருக்கிற யாரும் குளிர்காயலாம் நினைக்காதீங்க. ஒரு நாளும் நான் ரஜினிக்கு எதிரான முடிவை எடுக்க மாட்டேன். பேச்செல்லாம் நல்லா வீராபாதமா பேசுற. நீ நல்லா யோசிச்சு பாரு, என்னைக்கு நீ ரஜினிக்காக வந்து நின்னியோ அன்னையில இருந்து நீ இழந்ததுதான் அதிகம். இன்னும் நீ ரஜினி தான் வேணும்னு நின்னு வச்சுக்க, அதுக்காக நீ கொடுக்க போற விலையும் ரொம்ப அதிகமா இருக்கும் பார்த்திபா. இல்லண்ணே, இதுக்கு மேல நீங்க எதுவும் பேசாதீங்க. ரஜினி என்ன முடிவெடுக்க போறாளோ அதுக்கு சப்போர்ட்டா தான் நாங்க 2 பேரும் சாரி 3 பேரும் நிப்போம். என்ன மாப்பிள்ளைங்களா, விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. ஏய், இந்த குடும்பத்தில் உள்ள எல்லார்கிட்டயும் சைன் வாங்கிட்டேன். இன்னும் சைன் போட வேண்டியது நீங்க 3 பேர் மட்டும்தான். நான் மரியாதையா கேட்டு பார்த்துட்டேன், நீங்க போட மாட்டேங்கிறீங்க. இதுக்கு மேலே நீங்க போட மாட்டேன்னு அடம் பிடிச்சீங்கன்னு வைங்க, உங்ககிட்ட எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். சரி மாமா, ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி என்னதான் ட்ரை பண்ணாலும் என்ன தாண்டி, அதாவது என்ன தாண்டி ரஜினியை உங்களால ஒன்னும். அதான் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்குல்ல, பாத்துக்கலாம். பார்த்திபா, ஞாபகம் வச்சுக்கோ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீ வருத்தப்படுவ. சரிங்க, நல்லது. ஏப்பா இவ்வளவு கோவமா பேசிட்டு போறாரு? அட பாத்துக்கலாம் வாங்கண்ணே. ரஜினி, பாத்திமா, குட் மார்னிங். இந்த பண்ணா எடுத்துக்கோ. நீங்க காஃபி கொண்டு வரீங்க, ஏன்னா நான் போட்ட காஃபி குடி. இந்த ரஜினி. தேங்க்யூ மாமா. எனக்கு எதுக்கு மாமா? பரவாயில்லம்மா, நம்ம வீடு தானே, குடி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல காஃபி குடிக்க போறேன். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பார்த்திபனை பாக்குறேன்ப்பா. முதல்ல குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சூப்பர்ண்ணா. அம்மா,
ராதிகா ராதிகா இங்க வரேன்க்கா. என்னக்கா செம்ம கெத்தா கிளம்பிட்ட? வெளிய போறியா? ஆமா ராதிகா, இந்த வீட்ல நடந்த பிரச்சனையில 10-15 நாளா கடையவே திறக்கல. அதான் கடைக்கு போறேன். அக்கா ஏங்கா அது ரஜினி அக்கா வச்சு கொடுத்ததாச்சேக்கா. இவங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணா? அதெல்லாம் யாரும் எந்த பிரச்சனையும் பண்ண முடியாது. எல்லாமே என் பேர்ல தான் இருக்கு ராதிகா. வேற யாராச்சும் அந்த பக்கம் பிரச்சனை பண்ணலான்னு நினைப்போட வந்து நான் வெளிய போங்கன்னு விரட்டுற அளவுக்கு அசிங்கப்படாம பாத்துக்க சொல்லு. நீ சொன்னதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு கேட்டிருக்கும். நான் வேற தனியா சொல்லணும்லாம் தேவையில்லக்கா. சங்கரி சங்கரி, நான் ரெடி ஆயிட்டமா, கிளம்பலாமா? சரிப்பா. அப்பா நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? என்னம்மா இப்படி கேள்வி கேக்குற? சங்கரி தனியா கடையை பார்த்துக்க கஷ்டப்படுவார்லம்மா, அப்படியே நானும் கூட போயிட்டு அங்க இருக்கிற சின்ன சின்ன வேலையை பார்க்கலான்னு இருக்கேன். ஆமா ராதிகா, நானும் கிளம்ப போறேன். சமையல் வேலைக்கு சரியா ஆள் கிடைக்கலன்னு சொன்னா, அதான் நானும் கிளம்பிட்டேன். சரிம்மா. அக்கா நானும் தான் கடைக்கு வரேன். கிளம்பலாமா? ராதிகா, யாருடைய உதவியும் இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஒரு சில பேர் நினைக்கிறாங்க. ஆனா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உழைச்சு அந்த நினைப்பு தப்புன்னு அவங்க முகத்துல நல்ல கரிய பூசணும்.